அருள்வான் படம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்து கதை கேட்கும்போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணுன்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்கிற படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டியில் அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொக்கேஷன்னா மேப்லேயே இல்லாத லொக்கேஷன், நெட்ஒர்க்கே கிடைக்காத ஒரு லொக்கேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் இந்த படத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது, அங்கே இன்னுமே மக்கள் அழகாக வாழ்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர அங்கே இருந்தே ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. அண்ட் சுகுமார் சாரோட நாங்கள் ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்தை வந்து காட்டுவாங்க, அழகாக காட்டுவாங்க, பட் கிராமத்தை பிரம்மாண்டமாக காட்டுறது சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னையும் கிராமத்தை அழகாக காமிச்சதுக்கு தேங்க்யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் அருள்நிதி சார் இருக்காரான்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்கிறது, ஓ சார் இருக்காரா, அப்போ படம் நல்லாயிருக்கும், அப்போ படம் வித்தியாசமாக இருக்கும், அப்போ படத்தில் ஏதோ இருக்குது. ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்குது அவருக்கு, அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது, அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரவ் என்னோட கோ ஆக்டர், ஸோ சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்கே நாங்கள் பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி தான், அந்த லொக்கேஷன் போகிறது இப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேலே ஏறி அது மேலே மரத்து மேலெலாம் ஏறி அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்கள் ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர் அப்போது. பட் அவர் உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு ஒரு போஸ்ட்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அங்கே நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சுது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொக்கேஷனில் நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில் பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அது பாப்பா. ஸோ இப்போ பாப்பா இல்லை, இப்போ க்ரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்கிறது ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோடில் தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹீ நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா அது டைரெக்டாக ஹார்ட்டில் ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். அண்ட் படத்தோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாம், அசிஸ்டண்ட், அசோசியேட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சாம் இருப்பார். ஏன்னா அந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸுக்கு, அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாதி பேர் கொஞ்சம் பேர் லொக்கேஷனில் இருக்க முடியாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாம்லாம் இருக்கார். ஸோ தேங்க்யூ சாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாரையாவது விட்டுட்டேன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி